ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வந்து சூர மீன் ஸ்பெஷல் வந்து நம்ம இன்னைக்கு வந்து ரெடி பண்ணுறோம். இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வந்தோம். இங்கே பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா. 2 மீன் வாங்கி வந்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம இந்த 2 மீனை தான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மீனை வந்து குழம்பு வைக்க போகிறோம், இன்னொன்று வந்து வறுக்க போகிறோம். ஓகேவா? இது வந்து அழகாக பீஸ் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க போவோம். இப்போ வந்து நம்ம மீனை வந்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ, ஒரு மீனை வந்து குழம்புக்கு, இன்னொரு மீனை வந்து வறுவலுக்கு வந்து கட் பண்ணிக்க வந்தான். அப்படியே மீனை கூட கட் பண்ண தெரியலப்பா நம்மளுக்கு. பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு பாத்தீங்களா. ரவுண்டா ஃப்ரெஷ்ஷா இருக்குப்பா நல்லா மீன். மீனை வந்து கட் பண்ணிட்டாச்சு. பாருங்க எப்படி ரவுண்டா அழகா இருக்குதா. பாருங்க பீஸ் வந்து எப்படி இருக்கு பாத்தீங்களா. ஹை செம்மையா இருக்குது. இன்னைக்கு இதை வறுக்கிறோம், இதை குழம்பு போடுறோம். ஜீரகம் பொரிஞ்சோடனே அப்படியே உரிச்சு வச்ச கொஞ்சோண்டு பூண்டு அள்ளி கொஞ்சம் அதுல போட்டுக்கோங்க. அப்பா நெடி ஏறுதுப்பா. ஒரு பூண்டு அப்படியே போட்டுட்டு கூட கொஞ்சோண்டு வந்து வெந்தய மீன் குழம்புல போட்டுனா கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும், அதுவும் சொல்லுவாங்க அம்மா. நான் ஒண்ணு அம்மா செஞ்சாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம செய்யறோம், அது எப்படி இருக்கு போகுதுன்னு தெரியல. சரி பார்ப்போம், சமைச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குங்க. இப்போ நறுக்கி வச்ச ஒரு 2 வெங்காயத்தை வந்து அப்படியே போட்டுக்கலாம். ஒரு 2 வெங்காயம் போடுறோம், கரெக்டா இருக்கும். லைட்டா அப்படியே அதை வதக்கி விட்டு பொண்ணு நேரமா அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் லைட்டா மஞ்சள் வந்து அதை கூட அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு 2 கிண்டி விட்டுக்கலாம். நம்பா கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிடும். ஆஹா எப்படி இருக்கு பாருங்க. இப்போ வந்து வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நறுக்கி வச்ச ஒரு 2 தக்காளியை வந்து அப்படியே அள்ளி போட்டல. அது கூட அப்படியே வந்து மசாலாலாம் அப்படியே போட்டு வந்தோம்பா. மல்லித்தூள் கொஞ்சம் போட்டு வந்தான். இப்போ மல்லித்தூள் இருக்குது நம்ம கிட்ட, அது கொஞ்சம் அப்படியே போட்டுக்கோம். அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா இருக்குது, இதுல ஒரு 2 ஸ்பூனை போட்டுக்குவோம். போட்டுட்டு அவ்வளோதான்பா, அப்படியே ஒரு கிண்ட வந்தான். அந்த தக்காளியில இருக்கிற சாரே வந்து அப்படியே மசாலால வந்து இறங்கணும். அந்த அளவுக்கு அப்படியே கிண்டி விட்டோம்னா கரெக்டா இருக்கும். தண்ணிலாம் ஊற்றல, தண்ணிலாம் பொறுமையா ஊற்றிக்காங்க. புளியே இல்லாம மீன் குழம்பு வைக்கிறேன். எங்க அம்மா இருந்தாங்கன்னா அன்னத்துக்கு புளிலாம் அப்படியே கரைச்சி ஊற்றி சூப்பரா வச்சிருப்பாங்க. இப்போ வந்து லைட்டா தண்ணி ஊற்றி விட்டுக்கிறோம். அப்படியே தண்ணி ஊற்றி விட்டு லைட்டா கிண்டுவோம். கொஞ்சம் கிரேவி ஆச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றி கிண்டி விடுவோம் லைட்டா. வந்து நம்ம சூர மீன் செஞ்சிடலாம்ப்பா. அது வந்து குழம்புலாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அது எது கூட வச்சு சாப்பிட போறோம்னா பிரெட் எடுத்துன்னு வந்துக்கிறோம். கோதுமை பிரெட்டு டயட்ல இருக்கிறேன், அதனால 2 கோதுமை பிரெட்டு பாத்தீங்களா தோணு இருக்குது. அங்க குழம்ப பாருங்க. எப்படி இருக்குது பாத்தீங்களா.
வந்து அப்படியே குழம்பு எடுத்து இந்த பிரெட் மேல அப்படியே தலாரா ஊத்தி விட்டுரும். அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப இந்த மீன் குழம்புலாம் அம்மா வச்சாங்கன்னா செம வாசனையா இருக்கும். இப்ப நான் வச்சது எனக்கே வாசனை வர மாதிரி இருக்கு. என்ன பண்றது, எங்க அம்மா வச்ச ஞாபகம் வருது எனக்கு. பாத்தீங்களா மீன் வறுத்து எல்லாம் எப்படி இருக்கு பாத்தீங்களா, பாத்தீங்களா செம்மையா இருக்குதா. வாங்க மீன் குழம்பு வந்து பிரெட்ல தொட்டு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாப்போம். இங்க பாருங்க, வேற லெவல்ல இருக்குப்பா. என்ன ஒண்ணு அம்மா தான் வச்சு குடிக்கல, என்ன பண்றது. சரி சாப்பிடுவோம். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டாடா பாய்.